மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான வாழ்வானது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறைதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே என்ன சந்தோஷங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியுமோ அவற்றையெல்லாம் அனுபவித்து விட வேண்டும் என்று சொல்லி எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இந்த பூமியில் உண்டு. தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் அல்லது தருணம் கிடைக்கும் பொழுது அதை தந்திரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணி வாழ்கிறவர்களும் காணப்படுகிறார்கள். வயது சென்ற பிற்பாடு எதுவும் தன்னுடைய வாழ்க்கையில முடியாது, எனவே தன்னுடைய வாலிப வயதிலே சகலவற்றையும் சாதித்து விட வேண்டும் என்று துடிக்கிற வாலிப பிள்ளைகளும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த ஒரே வாழ்க்கையிலே நாம் எதை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டிருக்கிறோம், எதை இழந்து போயிருக்கிறோம் என்பது இந்த நாட்களே நாம் நம்முடைய தெரிந்தெடுப்பதில்தான் அது சகலமும் காணப்படுகிறது. சாலமோன் ஞானி தன்னுடைய வாலிப வயதிலே ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கொண்டு அதை சரியாக நடத்துவதற்காக தேவனிடத்தில் கடந்து சென்ற ஞானத்தை கேட்டு அவர் பெற்றுக்கொண்டார். கர்த்தரும் அவருக்கு ஞானத்தோடு சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் கூட்டி கொடுத்தார். அவரே இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை அவர் எழுதினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் வாஞ்சித்த எல்லா சந்தோஷங்களையும் அனுபவித்து பார்த்த அவர் கடைசியில் அவர் சொல்லுகிறார், யாவும் சகலமும் மாயை 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 என்று சொல்லி தான் கண்டு கொண்டதை மிகவும் அழகாக இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்டதான அந்த மாயையான உலகத்திற்குள்ளே ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட நம்மை தேவன் இந்த பூமியில உருவாக்கி தாயின் கருவிலே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் ஆச்சரியப்பட வேண்டிய காரியம். அது நம்மால் கூடாது என்று ஒரு நாள் நம்ம எண்ணவே கூடாது. நம்மால் முடியும் என்பதால் தான் அவர் அந்த பெரிய ஒரு பொறுப்பை நாட்களில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாக அதற்கேற்ற அந்த எண்ணத்தோடு கூட நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக அது காணப்படும். ஆனால் நாம் இந்த அழிந்து போகிறதான இந்த மாயையான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையானது மாயையான காரியங்களையே நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருப்போமானால் ஒரு நாளிலே இவை யாவும் அழிந்து போய்விடும். மாயை என்று தெரிந்திருந்தும் அதனை நோக்கி ஓடிய நம்முடைய வாழ்க்கையானது ஒரு கேள்விக்குறியாக அது மாறிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அழியாததும் நித்தியமாய் வாழப்போவதுமான நம்முடைய அந்த ஆத்துமாவின் நிலை என்ன என்று சொல்லி இந்த காலை பொழுதிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அது நித்தியமாய் தன்னை சிருஷ்டித்த தேவனை விட்டு பிரிந்து போவது மிகவும் ஒரு துக்கமான காரியமாகும். நம்முடைய வாழ்வுக்காய் தேவன் வைத்திருந்ததான உன்னதமான திட்டம் அழிந்து போகிறதான அப்படிப்பட்ட ஒரு காரியமாக நான் அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். நம்முடைய தேவன் மாயையான இந்த உலகத்திற்குள்ளே உன்னதமான ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மாயைக்குள்ளாக நாம் மடிந்து விழாமல் இந்த மாயையான வாழ்க்கைக்குள்ளாக நாம் கிடந்து விடாதபடிக்கு நம்மை மீட்டு கொண்டு நம்மை பாவத்திலும் சாபத்திலிருந்து அவர் நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். எனவே அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நோக்கமாக கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த காலை பொழுதில் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். அது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையினாலே அவருடைய சித்தத்தை அறிந்து இந்த காலை பொழுதிலே நம்மை தாமே தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து அப்படி வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம். இந்த உலக மாயைகளை நான் நன்றாக அறிந்து கொண்டவர்களாக அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காதவர்களாக தேவனுடைய திருமுகத்தை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓடுவதற்கு இந்த காலை பொழுதிலே நம்மை தாமே தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் யாவருக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பாராக. சகலமும் மாயை, ஆனால் நித்தியமான ஒன்று உண்டு. அதை நோக்கி மாத்திரம் நம்முடைய இருதயம் சிந்தனையும் வாஞ்சிக்கிட்டும் மேலான காரியங்களை மாத்திரம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக மேலான காரியங்களை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓடுவதற்கு
பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை பொழுது யாவருக்கு கிருபை கொடுப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த உலகமும் உலகத்தில் காணப்படுகிற சகலமும் மாயை என்பதை தகப்பனே இந்த காலை பொழுதிலே தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களுக்கு உணர்த்தி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நித்தியமாக உம்மோடு கூட நாங்கள் வாழ்வதற்கான அந்த உன்னத நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைவேறும்படியாக இந்த காலை பொழுதிலே எங்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வார்த்தையை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ, உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ யாவருக்கும் கிருபைகளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.